ஓகே, திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஓகே, P2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ P2ங்கிறது இங்க என்ன டினோட் பண்றாங்கன்னா பாலினாமியல் வித் டிகிரி 2 அப் டு 2. சரிங்களா? அப்போ எப்படி இருக்கலாம்னா ax ஸ்கொயர் ஏ பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி இந்த ஃபார்மேட்ல இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதை தான் P2 டினோட் பண்றாங்க. சரிங்களா? அப் டு திஸ் பாலினாமியல் வச்சு இன்டகிரேஷன் வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கல. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ P2 have the inner product space, inner product of P comma Q is equal to inner product of minus 1 to 1 P of x Q of x dx. Okay. Next, find இதுதான் கொடுத்துருக்காங்க. inner product define பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. Okay. We have to find the angle between this P and Q. சரிங்களா? இந்த P and Qக்கு நடுவுள்ள ஆங்கிளுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் தட்? theta is equal to சரிங்களா cos theta is equal to inner product of x comma y by அடுத்து norm of x norm of y. ஓகே, ஸோ இது அதோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இதை ஃபைன் பண்ணணும். அண்ட் they are given as what? P ஓட வேல்யூ எக்ஸ் அண்ட் Q ஓட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்கதை நம்மளுக்கு ஃபார்முலாக்கு தகுந்தாலும் மாற்றி எழுதிக்கலாம். இட் இஸ் அ ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ இங்க எப்படி தேவை நம்மளுக்கு cos theta is equal to inner product of P comma Q, okay, by norm of P into norm of Q. ஓகேவா? norm of P into norm of Q. இதுதான் ஃபர்ஸ்ட். இது நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் P comma Q கண்டுபிடிக்கலையா? ஸோ அதை இந்த சைட்லேயே கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் P comma Q நான் எப்படி வரும்? எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. -1 to 1 இன்டகிரேஷன் ஓவர் -1 to 1 P of x Q of x. அப்போ அதே எழுதுங்க. -1 to 1 P of x Q of x dx. Okay, P of x Q of x dx. Okay, so they are given as what? P of x is equal to x and Q of x is equal to x square. அது அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. -1 to 1 x P of x பதிலா and Q of x பதிலா என்னது x square into dx. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் இது பண்ணா என்ன ஆகும்? -1 to 1 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா x cube dx. ஓகே, ஸோ we know that what x cube is a odd function. கரெக்டுங்களா? அதாவது if we have the format, இப்படி ஒரு ஃபார்மேட் -a to a f of x dx இப்படி வந்துச்சுன்னா சரிங்களா, நம்ம செக் பண்ண வேண்டியது இது ஆடா ஈவன் ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணா போதும். சரிங்களா? ஸோ ஆட் ஃபங்க்ஷன் எப்படி செக் பண்ணுவீங்க? f of -x போட்டு பார்க்கணும். சரிங்களா? வரும்போது -f of x அப்படின்னு வந்துச்சுன்னா என்னது ஆட் ஃபங்க்ஷன். ஓகே, அதான் f of -x போடுவீங்க. போடும்போதும் f of x வந்துடுச்சு அப்படின்னா என்னது இட் இஸ் கால்ட் அஸ் வாட்? ஈவன் ஃபங்க்ஷன். ஓகே, இட் இஸ் கால்ட் அஸ் வாட்? ஈவன் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும். -5 to 5 அதாவது அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இங்க அது இருக்கு. ஸோ இதை நான் செக் பண்றேன். எது நம்ம f of x செக் பண்றேன். இட்ஸ் ஆட் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ இட்ஸ் ஆட் ஃபங்க்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த ஃபார்மேட்ல இருக்கிறது இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. -a to a f of x dx. if f of x is an oddனா சரிங்களா, அதோட ஹோல் வேல்யூ இந்த இன்டகிரேஷனோட ஹோல் வேல்யூ will be what? 0. சரிங்களா? அது ஈவனா இருந்துச்சு. சப்போஸ் அந்த f of x, இதெல்லாம் f of x பத்தி பேசுறேன். f of x is oddனா இது, அதே மாதிரி f of x ஈவனா என்னதுன்னா we can change the integration. எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்? 0 to 2a அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். f of x into dx அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ இங்க ஆடுன்னு இருக்கிறதுனால என்னது டைரக்டா வாட்டர் 0 ஆயிடுச்சு. அப்போ cos தீட்டாவோட வேல்யூ என்னது 0 by norm of p norm of q. இப்போ இங்கேயே 0 ஆயிடுச்சுன்னா என்னது 0 into some terms என்னது 0 தான் வரும். ஸோ என்னது ஹோலாவே நம்ம 0 தான் வரப்போகுது. அதனால norm of p norm of q இங்கே கண்டுபிடிக்க தேவையில்லை. ஓகே, இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணணும்? நம்ம norm of p னா எப்படி ஃபார்முலா? inner product of norm of p னா inner product of norm of p square னா inner product of p comma p. ஓகேவா? அப்போ இதோட வேல்யூ என்ன ஆகும்? இன்டகிரேஷன் ஓவர் 1 -1 to 1. ஓகே, ஸோ p of x again p of x சரிங்களா into dx. ஓகே, இதுக்கப்புறம் இது வந்து என்னது ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். norm of p கண்டுபிடிக்கணும். இது norm of p ஸ்கொயரோட வேல்யூ. ஓகேவா? அப்போ norm of p னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் -1 to 1 p of x again என்னது p of x dx. ஓகே, நான் இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. சரிங்களா? ஸோ இங்க cos இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் என்ன ஆயிடுச்சு? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் p comma q என்ன ஆச்சுன்னா 0 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த எப்படி எழுதிக்கலாம் நம்ம? we can write this
therefore next step எழுதுறேன் therefore cos theta ஓட வேல்யூ என்னது 0 ஓகே cos theta ஓட வேல்யூ என்னது 0 ஓகே அப்போ என்னது theta ஓட வேல்யூ is what 5/2 ஓகே ஸோ அதான் கேட்டு